Information lines coming. குண்டலாம்பட்டின்னு ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு பங்களா இருந்துச்சு. அந்த பங்களாவை பற்றி ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த பங்களா இருக்கிறதுனால ஊரை விட்டே போயிருக்காங்க. அந்த ஊர்லேயே 3 நண்பர்கள் இருந்தாங்க. ரோஹித், ரோஷன், கார்த்திக். டேய் மச்சான், ஊருக்கு வெளியில் ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா பற்றி ஊருக்குள்ளே நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. என்ன இருக்குன்னே தெரியல மச்சான். இந்த காலத்தில் யாரா பேய் பிசாசெல்லாம் நம்புவாங்க? அதானே, ஒரு நாள் நம்மளும் போய் பார்க்கலாமா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு? இவன் சொல்கிறதும் சரிதான், இன்னைக்கு நைட்டே போய் பார்த்துட்டு வந்துடுவோமே. என்னடா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இப்போ டைம் 12 மணி ஆச்சு. உள்ளுக்குள்ளே போய் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடணும். சரி வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டேய், உள்ளெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. வெளியே பார்க்கறதுக்கு தான் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். இது என்ன, இங்கே ஒரு கதவு இருக்கு, உள்ளே போய் பார்க்கலாம். டேய், நம்ம 2 பேரும் எங்கே இருக்கோம்? கார்த்திக் எங்கடா காணோம்? அதானே, அவன் எங்கே காணோம்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், யாரை சேர்ந்து என்ன காப்பாற்றுங்க. ஐயோ, அவங்க கூடயே இருந்திருக்கலாம். டேய், இவன் எங்கடா போனா? இது யாரு, என்னன்னே தெரியாத பங்களாக்குள்ளே வந்து இப்படி தொலைஞ்சு போயிட்டான் பார்த்தியா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வர வேண்டான்னு. பாரு, அவன் இப்போ எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். என்னடா இந்த ரூம் ஃபுல்லாக நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க. சரி, இங்கே அவன் இருக்கானா பாரு. டேய், அவனை காணான்டா. சரி வா, அங்கே ஏதோ ஒரு டோர் இருக்கு, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி வா போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இது என்ன ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கு. டே ரோஷன், இங்கே வந்து பாரு, அந்த ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கு. டே ரோஷன், எங்கடா போன? ஐயோ, இந்த ரூம் விட்டு என்னால் வெளியே போக முடியல. ஐயோ, குட்டி ரூமா இருந்தாலும் ரொம்ப ரத்தக்கரையாக வேற இருக்கு. யாரும் இங்கே நடந்து போன மாதிரி வேற இருக்கு. அங்கே என்னமோ கையோட அச்செல்லாம் இருக்கு. ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. டே ரோஹித், எங்கடா போன? போச்சு, இவனும் எங்கேயோ போயிட்டான். நான் வேற தனியா இருக்கேனே. ச்சே. டே ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா போனீங்க? பாலறிஞ்ச பங்களாக்குள்ள வந்து இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேடா. என்னமோ சத்தம்லாம் வேற கேக்குது. இங்க என்ன ஒரு பெட்டி இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கோ. சாவி வேற காணோம். இனி இங்கதான் இருப்போம் போல. சே, அங்க என்னது? அங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. சரி, மேலே போய் பார்ப்போம். மேலே வேலை இருக்கா, போய் பார்க்கலாம். ஓ, இங்கதான் ரூஃப் டாப்பா? இடி இடிக்குது, மழை பெய்யுற மாதிரி கூட இருக்கு. ஸோ எல்லாரும் தனித்தனியாக போயிட்டாங்க. நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன். அவங்க 2 பேரும் எங்கே தான் போனாங்களோ. சே, இப்போவே சொன்னேன் போக வேண்டான்னு. டேய், நீங்கள் 2 பேரும் எங்கடா போனீங்க? தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கடா. இடம்லாம் பார்க்கறக்கே பயங்கரமாக இருக்கு. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கு, மேலே போய் பார்க்கலாமா? சரி, அங்கே என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம். டேய் கார்த்திக், இங்கே என்னடா பண்ணுற? உன்னை நாங்கள் எல்லாம் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? டே ரோஷன், வந்துட்டியாடா? இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம், ரோஹித் எங்கடா? டே, நானும் ரோஹித்தும் ஒரு வழியாக வந்துட்டு இருந்தோம்மா. திடீர்னு அவனை காணண்டா. ஏதோ ரூம்குள்ளே போனான், எங்கே போனானே தெரியல. சரிவா, அவனை போய் நம்ம தேடி பார்க்கலாம். எங்கெங்கேயும் இருக்கானான்னு பாரு. எங்கேயும் காணமேடா. எங்கடா போனேன் இவன்? இவன் இங்கே தான் போயிருப்பான். இதுக்கு தான் எல்லாரும் கூடவே இருங்கன்னு. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயாச்சு.
இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம். அவன் இப்போ எங்கே தான் இருக்கான்? யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்னடா, நான் கேட்க வேண்டியதை நீ கேட்குற? இது என்னோட வீடு. என் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னது உண்மைதான் போலடா. இது பேய் இருக்குடா இங்க. பேய் மேடம், பேய் மேடம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். எங்களை எதுவும் பண்ணாதீங்க மேடம். எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். உங்களை இந்த வீட்டில இருந்து வெளியே விடணும்னா உங்க 3 பேத்துல யாராச்சும் உயிர் எனக்கு வேணும். நாங்க 3 பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? நீங்க வந்ததும் தெரியும், எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா இருக்கீங்க? இது என்னமோ வளையம் என்னை சுத்தி இருக்குடா, வந்து காப்பாத்துங்கடா. உங்களோட ஃப்ரெண்டு இப்போ என் கையுக்குள்ள. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு திருப்பி வேணும்னா நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகணும்னா உங்க 3 பேத்துல இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு உயிர் வேணும். அப்பதான் உங்க 2 பேத்தையும் வெளியே விடுவேன். நீங்க ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த பையனையே நீங்க எடுத்துக்கோங்க. எங்களை விட்டுருங்க. எங்கடா இந்த பேய்மடத்தை திடீர்னு காணோம்? டே ரோஷன், எப்படியாச்சும் வெளியே தப்பிச்சு போயிடலாம் வாடா. இனிமேல் ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க வேண்டாம். வா, வெளியே போயிடலாம். டே, இனிமேல் நம்ம இதுக்குள்ள வரவே கூடாதுடா. இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். டே, நீ என்னடா ரோஹிதா அந்த பேய்கிட்ட பலி கொடுத்துட்டு வந்துட்ட? நீ என்னடா பேசுற? அவனை பலி கொடுத்ததுனால தான் நம்ம 2 பேரும் தப்பிச்சோம், தெரியும் தானே? டே ஃப்ரெண்ட்ஸ், எங்களை எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்கடா. எங்கடா இருக்கீங்க? இந்த கதவை விட்டு வெளியே போகவும் முடியல. ஐயோ, யார் நீங்க? என்ன பண்ண போறீங்க? உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் உன்னை என்கிட்ட பலி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் அவங்கள உன்னால் பார்க்கவே முடியாது. அன்னையிலிருந்து ரோஹித்தும் அந்த பேயும் அதே பங்களாவில் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியாது. ரோஹித்தோட நண்பர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால அவங்கள பழிவாங்கறதுக்காக ரோஹித் காத்துக்கிட்டு இருக்கான்.